வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழ திருப்பதியில குடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் இதோட நிலவரத்த பாருங்க. இன்னைக்கு தேதி 19 வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு நிலவரத்த பாருங்க. காலைல 4:30 மணிக்கு 5625 டிக்கெட் அவைலபிள் இருந்ததுங்க. 2 மணிக்கு ஸ்லாட் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. இவ்வளோ டிக்கெட் அவைலபிள் இருக்கு. அதுக்கு அடுத்தது பாருங்க. இது 5:30 மணிக்கு எடுத்தது. இதில் 1783 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. 1 ஹவர் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு 4000 டிக்கெட் கிட்டத்தட்ட போயிடுச்சு 1 ஹவரில். இப்போ எல்லா கவுண்டர்லையுமே கூட்டம் அதிகமாக இருக்குன்னு தான் அர்த்தம் அது. ஆனால் நேற்று இதே டயத்துக்கு டிக்கெட்டே முடிஞ்சிருச்சு. 5:30 மணி 6 மணிக்கெலாம் டோக்கனே முடிஞ்சிருச்சு. முந்தின நாள் நிறைய அவைலபிள் இருந்தது. நேற்று சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. பட் இன்றைக்கி திரும்பவும் அதே மாதிரி அவைலபிள் இருக்குது. இதோட நிலவரம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 6:30 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்காது. இது திருப்பதியில் ஜூலை மாதத்துக்கான அக்காமடேஷன் புக்கிங் வந்து இப்போ 24ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. அதில் ஆன்லைனில் கீழே திருப்பதியில் ரூம் எடுக்கிறதா உங்களுக்கு பிளான் இருக்கா? ஏற்கனவே நீங்கள் மாதவத்தில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்லைன்னா ஒரு தடவை மாதவத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதவம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாப்புல இருக்குது. சீனிவாசத்துக்கு பக்கத்தில் உள்ள பில்டிங்கு. இது வந்து ஒன்லி ஏசி தான். 800, 1000ன்னு 2 தாரிஃப் இருக்கும். டேக்ஸோட 900, 1120ன்னு வரும். இது ஆன்லைன் மட்டும்தாங்க, ஆஃப்லைனில் கிடையாது. நேரடியாக போய் எடுக்கவே முடியாது. எல்லா ரூம்லேயுமே 2 கட்டில் இருக்கும். 3 பேர் படுக்கிற மாதிரி ஒன்று, 2 பேர் படுக்கிற மாதிரின்னு 5 பேர் சர்வசாதாரணமாக படுக்கலாம். அவ்வளோ பெரிய கட்டில் இருக்கும். எல்லா ரூம்லேயுமே பால்கனி வசதி இருக்கும். அதுமாதிரி மிகப்பெரிய பார்க்கிங் வசதி இருக்குங்க அந்த காம்ப்ளெக்ஸில். அது தவிர லிஃப்ட் வசதி, மினரல் வாட்ரு இதெல்லாமே இங்கே கிடைக்கும். கூட்டம் அதிகமாக இல்லாமல் அக்காமடேஷன், அதுவும் டிடிடி அக்காமடேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட்டு சாய்ஸ்னால் இந்த மாதவம் தாங்க. இந்த மாதவத்தில் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணால் கூட சீனிவாசம் ஒன்று தான் பேர் அந்த ரிசிப்ட்டில் வரும். ஏன்னா சீனிவாசத்தில் போய் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் மாதவத்துக்கு வர மாதிரி இருக்கும். இங்கே தனியாக ஆஃபீஸ் கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை மாதவத்துக்கு. மாதவத்தில் தங்கினீங்கன்னா அது ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்குங்க. இந்த காட்டேஜை பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோவும் பாருங்கள்.